ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது பல தம்பதிகளின் கனவு. இக்காலத்தில் அது வெறும் கனவாகவே பலருக்கு போகிறது. பலர் லட்சங்கள் செலவு செய்து குழந்தையை பெற்றுக்கொள்ள முயல்கின்றனர். ஆனால் அவர்களின் மனதுக்குள் இயற்கையாய் குழந்தையை ஈன்றெடுக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் வாழ்நாளின் இறுதி வரை இருந்து கொண்டேதான் இருக்கும். எளிதாக இயற்கையான முறையில் கருத்தரிப்பதற்கான சில வழிமுறைகள் இங்கே உங்களுக்காக. முதலில் எளிய தகவல்கள் சிலவற்றை காணலாம். உடலை ஆரோக்கியமாக வைத்திருங்கள். மது அருந்துவதை தவிர்த்திடுங்கள். புகைப்பிடிப்பதை நிறுத்துங்கள். தினமும் தவறாது ஏதாவது உடற்பயிற்சியை 1 மணி நேரம் செய்யுங்கள். கேஃபைன் அடங்கிய குளிர்பானங்களையும் காஃபியையும் குறைவாகவே அருந்துங்கள். அடுத்து மிக முக்கியமான அண்ட விடுப்பு எனப்படும் கருமுட்டை விடுப்பு அல்லது ஓவுலேஷன் நேரத்தை சரியாக கணிக்க வேண்டும். இது பெரும்பாலும் மாதவிடாய் காலத்தின் மத்தியில் நிகழும். அதாவது 28 நாட்கள் ஒரு பெண்ணிற்கு மாதவிடாய் சுழற்சி இருந்தால் பெரும்பாலும் 14-15வது நாட்களில் இந்த அண்ட விடுப்பு நிகழும். ஆனால் அனைவருக்கும் அப்படியே இருக்காது. நாட்கள் மாறுபடும். அதை நீங்களே உணர்ந்து கொள்ள உங்களது உடல் வெப்பநிலை சற்று அதிகமாக இருப்பதை நீங்கள் உணரலாம். உங்களுக்கு உடலுறவு செய்வதற்கான ஒரு உந்துதல் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் உடலுக்குள் ஒரு உற்சாகம் பிறந்ததாக நீங்கள் உணர்வீர்கள். அதேபோல் செர்விக்கல் மியூக்கஸ் எனப்படும் கர்ப்பப்பை வாய்ச்சளி கொஞ்சம் மாற்றம் அடைவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். உங்களது பிறப்புறுப்பிலேயே நீங்கள் ஒரு மாறுதலை உணர முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் முடிந்தவரை சிறப்பான அதிக முறை உடலுறவு செய்வது மிகவும் நன்மை பயக்கும். சொல்லப்போனால் இந்த செர்விக்கல் மியூக்கஸ் எனப்படும் கர்ப்பப்பை வாய்ச்சொலிதான் விந்தணுவை கர்ப்பப்பைக்கு கொண்டு செல்லும் மிக முக்கியமான போக்குவரத்து பொருளாகும். மாதவிடாய் முடிந்த நாட்களில் இது மிகவும் கடினமாக இருக்கும். 2 மாதவிடாய் காலங்களுக்கு சரியாக மத்தியில் இதன் தன்மை சீரானதாக இருக்கும். இந்த சமயத்தை சரியாக உபயோகித்து உடலுறவு கொள்வதன் மூலம் உங்கள் கருவுறுதல் மிகவும் எளிதாகிறது. ஆனால் இதிலும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. பலருக்கு அண்ட விடுப்பு சமயங்களில் கூட இந்த மியூக்கஸ் சற்று கடினமானதாகவே இருக்கும். இதனை சரி செய்ய அண்ட விடுப்பு நாட்களில் அதிகாலை பொழுதில் வெறும் வயிற்றில் அதிக அளவு தண்ணீரினை நீங்கள் அருந்த வேண்டும். குறைந்தது 1 லிட்டர் முதல் அதிக அளவு 1.5 லிட்டர் வரை நீங்கள் அருந்த வேண்டும். முதலில் சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் விரைவில் அதன் பலனை நீங்கள் ரசிக்க ஆரம்பிப்பீர்கள். ஏனென்றால் அது செர்விக்கல் மியூக்கஸை நீர்மப்படுத்தி விந்தணுவின் நீச்சலுக்கு பெரும் துணை புரியும். இதனால் கருப்பை வாயில் கரு தங்கும் பிரச்சனைகளும் நீங்கும். இது மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஏனென்றால் கரு உண்டாகியும் சில பேருக்கு அந்த குழந்தையை பெற்றெடுக்க முடியாததற்கு மிக முக்கியமான காரணம் இந்த கருப்பை வாயில் உண்டாகும் கருதான். அதனை இந்த எளிய நீர் அருந்தும் சிகிச்சை அடியோடு மாற்றிவிடும். இனி கருவுறுதலை எளிமையாக்கும் சில உடலுறவு நிலைகளை காண்போம். முதல் நிலை மிஷனரி நிலை. இது சாதாரணமாக உடலுறவு செய்யும் நிலைதான். இந்த படத்தை பார்த்தால் நன்றாக புரியும். இந்த நிலையில் பெண்ணின் பின்புறத்தில் தலையணைகள் வைத்து சற்று தூக்கி இருக்கும்படி வைத்து கொள்ளவும். மேலும் ஆணின் விந்து வெளியேறியவுடன் 2 முதல் 3 நிமிடங்கள் ஆண் அதே நிலையில் இருக்க வேண்டும். பெண் அவள் இருக்கும் அதே நிலையில் ஒரு 10 நிமிடங்கள் வரை தொடர்ந்து இருக்க வேண்டும். இரண்டாவதாக டாகி நிலை. இதுவும் உங்களுக்கு தெரிந்த நிலைதான். இது ஆணுறுப்பின் செல்லும் தூரத்தை அதிகமாக்கும். அதனால் கருவுறும் விகிதத்தை அதிகரிக்கும். ஆனால் நாம் மிஷனரி நிலையில் கண்டது போல ஆண் 2 முதல் 3 நிமிடங்கள் அதே நிலையிலும் பெண்ணானவள் 5 முதல் 10 நிமிடங்கள் அதே நிலையிலும் இருக்க வேண்டும். பெண் சற்று சாய்ந்து கொடுத்து விந்தணுவை உள்ளே செல்வதை ஊக்குவிக்கலாம். 3 கால்கள் ஆணின் தோளில் நிலை. படத்தில் உள்ளவாறு இந்நிலை இருக்கும். இதில் புவி ஈர்ப்பு விசை உங்களின் கருப்பையினுள் விந்து நுழைவதை எளிமையாக்கும். அடுத்து 4வதாக ஸ்பூன் நிலை. இது மிகவும் எளிதான மற்றும் நெருக்கமான ஒரு நிலை. இதில் இயக்கம் என்பது பெரிதளவில் இல்லாமல் உடலுறவு செய்து உங்கள் காதலை மேம்படுத்தும் நிலையாகும். டாகி நிலை போல இதிலும் ஆணுறுப்பை வெளியே உடனே எடுத்துவிடக்கூடாது. அப்படியே தூங்கி விடுவது கூட மிகவும் நல்லது. இதுவரை நீங்கள் கேட்ட விஷயங்களை
நீங்கள் முயற்சி செய்தாலே விரைவில் உங்கள் வீட்டில் தொட்டில் ஒன்று ஊஞ்சலாடிக் கொண்டிருக்கும். மிக்க நன்றி.